ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ராகி புட்டு தாங்க செய்ய போகிறோம். ராகி மாவு வச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு புட்டுக்கு தேவையான உப்பு நம்ம தண்ணீரில் கரைச்சிக்கலாம். தண்ணியில் கரைச்ச உப்பு தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புட்டு மாவு அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். ரொம்பவும் ட்ரையாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றி கிளறி எடுத்துக்கிறணும். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் கிளாத் வச்சு அது மேலே நம்ம பரட்டின அந்த மாவை வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் நம்ம வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் ஆவியில் இருந்தால் போதுங்க. தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கணுங்க. அப்போ தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்த பிறகு ஒரு அகலமான தட்டில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கட்டி கட்டியாக இருக்கும், அதை வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு கப்பு தேங்காய், 50 கிராம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகரை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.